ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸ்டார்டிங்லேயே பார்க்கும்போது அந்த குலோப் ஜாமுன் எப்படி செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாகு வச்சுருக்கு, தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அச்சுலம் கரைஞ்சோன்னே இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். ஏன்னா அச்சோட தூசி இருந்தாலும் இருக்கும், அதனால் எப்பயுமே அப்படி தான் செய்யணும். குலோப் ஜாமுன் மாவு போட்டுக்கலாம். காய்ச்சின பசும்பால் ஆற வச்சுருக்கேன், அதை தான் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேசிஞ்சால் போதும். பால் வந்து சூடாக ஊற்றி பிசைய வேண்டாம், காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்தா போதும்.